இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார் என்பதை நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த யோவான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாள் மூலமாக கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்திற்குள்ளே உட்பிரவேசித்ததை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் ஜென்ம சுபாவங்களை உடையவர்கள், பாவ சுபாவங்களை உடையவர்கள். அது மாத்திரமல்ல, அநேகர் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். உலகம் சீர்கேட்டினால் நிறைந்திருந்தபடியினாலே, பாவம் உலகத்திலே பெருகிக் கொண்டிருந்தபடியினாலே, அக்கிரமங்கள் உலகத்திலே பெருகிக் கொண்டிருந்தபடியினாலே, ஒருவேளை மனுஷருடைய நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டபடியினாலே, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்த பிரதான நோக்கம் என்னவென்றால், மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் தம்மையே ஜீவ பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்தார். அதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், மனுக்குலம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மனுக்குலத்தின் மீது அவர் அன்பு கூர்ந்து, தனிப்பட்ட ஒரு நபர் மீது அன்பு கூறுகிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாய் என்ற வார்த்தையின்படியே உலகத்தில் உள்ள எல்லார் மீதும் அன்பு கூறுகிறார். அந்த அன்பின் நிமித்தமாக உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றும்படியாக, உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனவேதான் தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவரை வாரினால் அடிப்பித்தார்கள். அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது. அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டினார்கள். அவருடைய கரங்களிலே ஆணிகளால் கடாவினார்கள். கால்களிலே ஆணிகளால் அடித்தார்கள். அவருடைய சரீரம் துளைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை பாவ சிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய், நம்மை ஒரு முழு மனிதனாய், நல்ல மனிதனாய், மனுஷியாய் மாற்றும்படியாய் அவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை உலகமே நன்றாய் அறிந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாவம் செய்ததற்காக ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே யாரெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத அல்லது தகுதியற்ற நம்மீது இயேசு அன்பு கூர்ந்தாரோ, அப்படியே நாமும் அவர் மீது அன்பு கூறுகின்ற பொழுது நாம் அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் உலகத்தில் எல்லாம் நன்றாயிருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்கள் மீது, என் மீது அன்பு கூர்ந்தார். ஒரு பாவி கூட கெட்டு போவது அவருக்கு சுத்தம் அல்ல.
எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படியாய் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லார் மீதும் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் எண்ணி பார்ப்போம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே பாவம் வரை கழுவப்படுவோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். அப்பொழுது அவர் வந்த நோக்கம் நமக்குள்ளே பலமாய் நிறைவேறும். பரலோகம் சந்தோஷப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்க போதுமானவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் அவர் அண்டை சொல்லுகின்ற பொழுது ஒரு புது மனிதனாய், ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஏறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் மறக்க வேண்டாம். அந்த அன்பை நாம் எண்ணிக்கொள்வோம். அவர் அண்டை நெருங்கி சேருவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். தமது இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.